இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஒரு நல்ல அருமையான ஒரு வார்த்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம தீமையினாலே என்ன செய்யக்கூடாது, வெல்லக்கூடாது. நாம் தீமையை என்ன செய்ய வேண்டும், நன்மையினால் வெல்ல வேண்டும். ஆனா இன்னைக்கு உலக மனிதர்கள் நாம என்ன செய்கிறோம், நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம பதில் என்ன செய்கிறோம், தீமை செய்கிறோம். நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம நன்மை செய்கிறோம். நமக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்போம், நமக்குன்னு ஒரு குடும்பம் வச்சிருப்போம், அவங்களுக்கு நாம என்ன செய்வோம், நன்மை செய்வோம். ஆனா நமக்கு தீமை செய்தவர்களை நம்ம எதிரிகளாய் பார்ப்பது நம்முடைய வழக்கம். பொதுவா எல்லாரிடத்திலும் அநேகரிடத்துல இந்த சுபாவம் காணப்படுகிறது உண்டு. நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம என்ன செய்வோம், தீமை செய்வோம். நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம், அவங்கள நம்ம அதிகமாக நேசிப்போம். இது உலகத்திலே காணப்படுகிற இயல்பு. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, நம்ம தீமையினால என்ன செய்யக்கூடாது, வெல்லப்படக்கூடாது. சில நேரங்கள்ல நம்ம பதிலுக்கு பதில் நம்ம செய்கிற பொழுது நம்ம மனசுல நம்ம பெரிய சாதனை சாதிச்ச மாதிரி நமக்கு தோணும். அவங்க செய்ததுக்கு நான் என்ன செய்துட்டேன், நான் பதில் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய சாதனை சாதித்தது போல தோன்றும். ஆனால் வசனத்திலே நாம பார்க்கிற பொழுது நம்ம தீமையினால என்ன செய்யக்கூடாது, வெல்லக்கூடாது. தீமையை நாம என்ன செய்யணுமா, நன்மையினால வெல்லணுமா. அவங்களுக்கு நன்மை செய்து நாம என்ன செய்யணுமா, நாம ஜெயிக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரும் கூட மலை பிரசங்கத்திலே அருமையான வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எத்தனையோ தடவை அந்த வசனத்தை நாம கேட்கிறோம், இந்த வசனத்தை பற்றி பேசுகிறோம். ஆனாலும் கூட ஒரு சில நேரங்கள்ல அடுத்தவங்க நமக்கு ஏதாவது தீமை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளையும் அறியாம நாம அவங்கள என்ன செய்கிறோம், சபிக்கிறோம். ஒருவேளை வெளியே தெரியாட்டாலும் மனதிற்குள்ளாக நம்ம அவங்க மேல என்ன செய்தோம், முறுமுறுக்கிறோம், அவங்கள நம்ம நிந்திக்கிறோம். மனசுக்கு தெரியும், ஆனா அடுத்தவங்களுக்கு தெரியாது. மனதிற்குள்ளாக அவர்களை நாம் தூஷிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வசனம் அப்படி சொல்லல. நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அப்படிப்பட்டவங்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு இடத்துல ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று அறிந்து நீங்க அவங்களை என்ன செய்யணுமா, ஆசீர்வதிக்கணுமா. பதிலுக்கு பதில் நம்ம செய்யாம நாம எதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கென்று நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனம், பழிக்கு பழி, பதிலுக்கு பதில் நாம செய்யாதபடி நாம என்ன நினைக்கணுமா, நமக்கு ஒருத்தங்க தீமை செய்யறாங்க, நம்மளை ஒருத்தங்க துன்பப்படுத்துறாங்க, நம்மளை ஒருத்தர் ரொம்ப காயப்படுத்துறாங்க, நாம என்ன செய்யணும், நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நாம அறிந்து நாம என்ன செய்யணுமா, அவங்கள ஆசீர்வதியுங்கள். ஏன்னு சொல்லி சொன்னா நம்ம வாயால அவங்கள சபிக்கிற பொழுது, ஒரு தீமையான காரியத்தை யோசிக்கிற பொழுது, நாம சொல்லுகிற பொழுது அது அவர்களுக்கு பலிக்கும். ஆனா நம்ம நினைக்கணும், நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அறிந்து நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு திரும்பி வரும் என்பதிலே சந்தேகமில்லை. கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனிக்கும் நடுவாக அந்த பெர்லின் சுவர் ஒரு பிரிவினையாக இருந்தது. 2 நாடுகளும் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லி அந்த சுவர் அகற்றப்பட்டது. மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள், ஒருவருக்கொருவர் அவர்கள் அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் நள்ளிரவுல கிழக்கு ஜெர்மனி மக்கள் என்ன செய்தாங்களாம், தங்களிடத்தில் இருந்த வேண்டாத குப்பைகள், அந்த கழிவு பொருட்கள் அதெல்லாம் சேர்த்து என்ன செய்தாங்களாம், அள்ளி ஒரு வாகனத்துல ஏற்றி மேற்கு ஜெர்மனியின் எல்லையில வச்சுட்டு வந்துட்டாங்களாம். அவங்க அந்த மக்கள் மேல ஒரு சிலருக்கு இருந்த பகை, வெறுப்பு, கசப்பு உணர்ச்சி, அவங்களுக்கு தீமை செய்யணும்னு சொல்லி வேண்டாத பொருளெல்லாம் அள்ளி அங்க கொண்டு என்ன செய்துட்டாங்க, போட்டுட்டு வந்துட்டாங்களாம். மறுநாள் காலையில அந்த மேற்கு ஜெர்மனி மக்கள் அதை பார்க்காங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, பதிலுக்கு பதில் அந்த குப்பையை அள்ளி இங்க கொண்டு போடல. ஆனா அவங்க என்ன செய்தாங்களா, நிறைய கூடைகள், நிறைய பிஸ்கட்டு, பழங்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள், இப்படி நிறைய உபயோகப்படுகிற வீட்டுக்கு உபயோகமான நல்ல பொருட்களை வாங்கி வண்டியில ஏற்றி கிழக்கு ஜெர்மனியில கொண்டு அந்த எல்கையில வச்சுட்டு போனாங்களாம். மக்கள் காலையிலே வந்து பார்த்தாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி காத்திருந்தது. நாம இவ்வளவு தீமை செய்தோம்,
அவங்க பதிலுக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நன்மை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒருவருக்கொருவர் என்ன மனஸ்தாபப்பட்டு அன்பை பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்க முடிந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், நம்ம தெருவுல உள்ளவங்களாக இருக்கலாம், வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு என்ன செய்யலாம், மக்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கலாம், மனமெடிவாக்கி கொண்டிருக்கலாம், அவங்களுக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கலாம். நாம குடும்பத்துல உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, நாம் பதிலுக்கு பதில் தீமைக்கு தீமையை சரி கட்டாதபடி தீமையை நாம் என்ன செய்ய வேண்டும், நன்மையினால் வெல்ல வேண்டும். நிச்சயமாக நன்மை ஒரு நாளும் தோற்காது. நன்மை நிச்சயமாக ஒரு நாள் அது நமக்கு என்ன செய்யும், சாதகமாக நின்று அது பேசும். ஆனால் பதிலுக்கு பதில் செய்யும் பொழுது அவங்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. முந்தின வசனத்திலே நாம பார்க்கிறோம், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியால் நாம என்ன செய்யக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. உன் சத்துரு பசியாயிருந்தால் நீ அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் நீ அவனுக்கு குடிக்க பானம் கொடு. இப்படி செய்வதனால் அவனுடைய தலையின் மேல் நீ அக்கினி தழலை குவிப்பாய் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாமும் கூட நம்மை துன்பப்படுத்துகிற மக்கள், காயப்படுத்துகிற மக்கள், நம்மை புறக்கணிக்கிற மக்கள், அசட்டை பண்ணுகிற மக்களை நாம் நிந்திக்காதபடி, தூஷிக்காதபடி, தீமை செய்யாதபடி நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது தாராளமாக நாம் நன்மை செய்து ஆண்டவருடைய அன்பை விளங்க பண்ணுவோம். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. நாம் நன்மை செய்யும் போது புத்தியின மனுஷருடைய அறியாமையை நாம் அடக்குகிறோம். நாம் நன்மை செய்வதுதான் தேவனுடைய சித்தம். பழிக்கு பழி வாங்காதபடி, பதிலுக்கு பதில் பேசாதபடி நாம் அவர்களுக்கு நன்மை செய்கிற பொழுது, நாம் அமைதியாக இருக்கிற பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நிச்சயமாக அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றி தருவார். இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாய், இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே தீமையை நன்மையாய் மாற்ற எனக்கு உதவி செய்யுங்க. நான் தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்து அந்த புத்தியினருடைய அறியாமையை நான் அடக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே எத்தனையோ தீமை செய்கிற மக்கள் உண்டு ஆண்டவரே. அந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் வாழ பலன் தாங்க, நன்மை செய்ய கிருபை தாங்க. பழி வாங்காமல் ஆண்டவரே, பதிலுக்கு பதில் பேசாமல் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தீமையை நன்மையினால் வெல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.